புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழ்நாடு முழுவதும் பயணித்து வாக்காளர்களின் கோரிக்கைகளை கேட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகளை மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் காணலாம். ஜனநாயக திருவிழாவின் ஹீரோக்களான வாக்காளர்களை தேடி தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் மக்களோடு பயணிக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. அந்த வகையில இன்னைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், உழைப்புக்கு இலக்கணம் சொல்லும் கொங்கு நாட்டின் தலைநகர், தொழில்நுட்பத்தையும் விவசாயத்தையும் ஒரு சேர இணைத்து வெற்றி கண்டிருக்கிற கோவை மாநகருக்கு வந்திருக்கிறோம். கோவை மாநகரத்து மக்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டு இருக்கா, இந்த கடந்த ஆண்டுகள்ல அவங்களோட நிலை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, அவங்களோட கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத பேச வந்திருக்கோம். இங்க பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் இன்னைக்கு ஒரு குவிண்டால் 3500 ரூபாய்க்கு நெல் விற்குது. ஆனா இங்க எங்க பகுதியில் 2500 ரூபாய்க்கு விற்குது. இதே உரங்கள் கரெக்டான நேரத்தில் கிடைக்கிறது இல்ல. அரசு பக்கத்து மாநில ஆந்திரா, கேரளா இங்கெல்லாம் விவசாயிகளுக்கு பயிரூட்டு மானியம் சொல்லி அவங்கள அக்கௌண்ட்ல போடுறாங்க. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டில் அது செய்யறது இல்லை. எங்களோட தொழில்துறைக்கு மெயினானது என்னன்னா மூலப்பொருளோட விலையேற்றம், மின்சார கட்டண உயர்வு. இது ரெண்டும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருக்கு. விவசாயமும் குறுந்தொழில் ஒன்று நாங்க சொல்றோம். விவசாயத்துக்கு உற்பத்தி பண்ற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கிறது மாதிரி குறுந்தொழில் பண்றவங்களோட கூலி 15-20 வருஷமா நிர்ணயம் பண்ணாம இருக்குது. குறுந்தொழில் அழிஞ்சுக்கிட்டே போகுது கோயம்புத்தூர்ல. கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளும் இப்ப கழிவு நீர் தேங்குற இடங்களா மாறி இருக்கு. நீர்நிலைகள் எல்லாமே கழிவு நீர் கலக்கிற இடமா மாறி இருக்கு. கோவையோட முக்கிய நீராதாரமா இருக்க நொய்யல்ல பெரும்பாலும் கழிவு நீர் தான் ஓடிட்டு இருக்கு. பொள்ளாச்சி அடிப்படை வசதி விளையாட்டுத்துறையில மாணவ மாணவிகளுக்கு எதுவுமே கிடையாதுங்கிறத நான் முன்வைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு சொல்லி ஒரு டிஎன்பிஎஸ்சி தனியா ஒரு தேர்வு வச்சு அவங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். மாற்றுத்திறனாளிக்கு தனி தொகுதி ஒதுக்கணும். மாற்றுத்திறன் நலத்துறையில மாற்றுத்திறனாளி நலத்துறை அதுதான் ஒருத்தன் தான் அமைச்சராகணும். அப்படி ஆகணும் மட்டும்தான் வால்பாறையில் பாத்தீங்கன்னா 3-4 தலைமுறையாக குடியிருக்கோம். ஆனா சொந்தமா வீடு கிடையாது. எல்லாமே தேயிலை செடிக்கு தான் உரமாயிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா எல்லாமே தனியார் எஸ்டேட் வீடு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசுக்கு இப்ப தேயிலை தோட்டத்தை 100 ஆண்டுக்கு முன்பு குறைந்த தொகைக்கு குத்தகைக்கு கொடுத்தாங்க. இப்ப அது காலாவதி ஆகிற டைம். அதனால வால்பாறை பகுதியை சுத்தி நாலாபுரத்திலையும் ஒவ்வொரு 5 ஏக்கர் கையகப்படுத்தி அங்க இருக்க தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சுமார் 3 சென்ட் வீதமாக வீடை கட்டி கொடுத்தா அவங்களுடைய வாழ்வாதாரம். எங்க தொகுதி வால்பாறை மக்கள் அட்டக்கடையிலயும் ரொம்ப இடி மின்னல் இதெல்லாம் பொருட்படுத்தி போய் வேலை செய்யறாங்க. அரசு என்ன பண்ணுது, ஆட்சிக்கு வருது, ஒரு சம்பளத்தை சொல்லுது. அதாவது 2021 என்ன பண்ணாங்கன்னா 425 ரூபான்னு சொல்லி ஒரு சம்பளம் அறிவிச்சாங்க. அதுவும் பஞ்சப்படியும் சேர்த்து இப்ப கரண்ட்ல எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா 480க்கு மேல கொடுக்கணும். ஆனா சில தொழிற்சங்கங்கள் தேயிலை தோட்ட நிர்வாகிகளோட கூட்டமைப்புல இருந்துட்டு மக்களோட அடி வயித்துல அடிக்கிறாங்க. அவங்களுக்கு தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல. மயிலாம்பாறையில இருந்து வந்திருக்கேன் நானு. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, கழிப்பறை வசதி இல்ல, பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே இல்ல, கேர்ள்ஸ் சேஃப்டி இல்லைங்க சார். நாங்க இத்தனைக்கு சிட்டிக்கு பக்கத்துல தாங்க சார் இருக்கோம். வருவாங்க, பாப்பாங்க, போயிடுவாங்க சார். நாங்க பண்ணி தரோம் தாங்க சார் சொல்லுவாங்க. சிட்டிக்கு பக்கத்துல இப்படி ஒரு நிலைமையா? ஆமாங்க சார். நாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே வந்திருக்கோங்க சார். எந்த ஃபெசிலிட்டிஸுமே இந்த ஒரு எங்களுக்கு யாருமே பண்ணி கொடுக்கலைங்க சார். ரீசெண்டா நாங்க போராடி உண்ணாவிரதம் போராடி 2 மந்த்ஸ் முன்னாடி எங்களுக்கு கரண்ட் கொடுத்தாங்க சார். தண்ணி 25 நாளுக்கு ஒருக்காதாங்க சார் தண்ணி வரும். அதுவும் ஆளுக்கு 10 கூட தாங்க சார். ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி 8 மெம்பர்ஸ் இருப்போங்க சார். தண்ணி பத்தாதுங்க சார். போன் பண்ணி கேட்டோன்னு அவ்வளவுதாங்க நேரம் முடிஞ்சோன்னு சொல்லி முடிச்சிடறாங்க சார். இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி விடுதிகள்
இங்க வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி விடுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் செலவு. அந்த 50 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு காலையில சாப்பாடு போடணும், மத்தியானம் சாப்பாடு போடணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா நைட்டுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா 2 வேளை டீ கொடுக்கணும். ஆனா இங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் டாகோட ஃபுட்டுக்கு செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 85 ரூபாயில இருந்து 200 ரூபாய் செலவு பண்றாங்க. அப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா, போலீஸ் வளர்க்கக்கூடிய நாயை விட மாணவர்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமாக போயிட்டோமா? பல வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உணவுப்படியை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்திட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனா எந்த ஒரு அரசும் வந்து பாத்தீங்கன்னா அது உயர்த்தி தரதுக்கான இதை வந்து பாத்தீங்கன்னா பண்ணல. கோவை பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சாங்க. அவங்களோட எல்லா கோரிக்கைகளும் நியாயமானதும் நிறைவேற்றக்கூடியதும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வரக்கூடிய அரசுகள் இதை நிறைவேற்றும் அப்படின்னு நம்புவோம். அவங்களோட கருத்துக்களை நாம பதிவு செஞ்சிருக்கோம். இது மக்களுடன் புதிய தலைமுறை.